யாரா பேசுற? சிரிக்காத, பேசு. சிரிச்சுட்டே இருக்க. யார் நீ? ஹலோ, உங்க ஹஸ்பண்ட்? அதாவது உங்க வீட்டுக்காரன் நான் கிட்னாப் பண்ணிருக்கேன். கிட்னாப் பண்ணிருக்கேன்? எது கிட்னாப் பண்ணிருக்க நீ? அவர் என்ன பண்ணாரு? அவரை கடைக்கு அனுப்பிச்சா, கடைக்கு போகாம அங்கேயே வந்திருக்காரு. அவங்ககிட்ட வந்திருக்காரு. அவரு ஐயோ எதுக்கு அங்க இருக்காரு? அவரு சீக்கிரமா அனுப்பிச்சு விடுப்பாரு. ஹலோ, அவருக்கு நான் இங்க போக சொன்னா அங்க போறது, அங்க போறது, கடைக்கு போறது. அந்த மனுஷனுக்கு சொல்ற பேச்சு கேட்கறது இல்ல. எதுக்கு தான் அந்த மனுஷன் பண்றாரு? நான் எங்க அனுப்பிச்ச அந்த மனுஷனுக்கு ரேஷன் அனுப்பிச்சேன். அங்க போகாம எதுக்கு அங்க வந்திருக்காரு? நீ என்ன பண்ண? நீ எதுக்கு கிட்னாப் பண்ணி? ஆளு கிடைக்கல கிட்னாப் பண்றது. எவ்வளவு ஆளுங்க இருக்காங்க? அவங்க அது அந்த கஞ்ச பிசாரியை போய் நீ போய் புடிச்சு வச்சிருக்கியா பாருங்க. ஒரு நிமிஷம் மேடம், ஒரு 50,000 ரூபாய் 50,000 குடுத்துட்டு உங்க கொண்டு போங்க. இல்ல 50,000 ரூபாவா? அந்த ஆளு நம்ம மரமா வச்சிருக்க வீட்ல காசு வரதுக்கு. அதோட 10 காசு இல்ல பசங்க கஞ்ச பிசாரி பாவம். 10 ரூபாய் கிட்ட கொடுக்க மாட்டான். ஒரு டீ வாங்கி கொடுக்க மாட்டான். எதுக்கு முதல்ல அங்க வந்து உங்ககிட்ட வந்து அவர் எப்படி மாட்டாரு? எதுக்கு வந்து மாட்டணும் நினைச்சிட்டு இருக்காங்க ஆள் மனசுல. ஆனா எங்க அனுப்பிச்சேனா நான் சொன்னது ஒரு இடம், அந்த ஆள் போய் ஒரு இடம் ஒழுங்கா நான் சொன்ன இடத்துல போயிருந்தா இப்போ உங்ககிட்ட மாத்தி இருப்பாரு. வீட்டுக்கு வந்து சேர்ந்து இருப்பாரு. சொல்ற பேச்சு கொண்டாடி சொல்ற பேச்சு கேட்கறதே இல்ல. கேட்டா இந்த பிரச்சனை வந்துக்குமா? இப்போ போய் மாட்டி இருப்பாரா? இப்போ உங்க கையில போய் மாட்டி இருப்பாரா? சொல்லு. ஒழுங்கா வீட்டுக்கு வர சொல்லிடு. அனுப்புறேன் மேடம், அனுப்புறியா? சூப்பர் சூப்பர். இங்க பாரு, ஒழுங்கா சொல்லி அனுப்பிச்சு விட்டோனே வீட்டுக்கு தான் போறேன்னு சொல்லி. இல்லன்னு சொன்னா எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிடும். நான் உன்ன வந்து ஒழுங்கா வீட்டுக்கு போறேன்னு சொல்லி அனுப்பு. அனுப்புறேன் மேடம். சரி வச்சிரேன்.